evening, all of you. You can unmute and speak. Very good evening. பேசுறது ஆடிபிளா இருக்காங்க? Could you hear me? Unmute பண்ணி பேசலாமே. Yes, sir. Thank you so much. Done. சரிங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து நம்மளோட 28th செஷன் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ வீக்லி ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் 27 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இன்க்ளூடிங் நம்மளோட சிலபஸ் டிஸ்கஷன் செஷனோடு சேர்த்து 27 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. இது வந்து நம்மளோட 28th கிளாஸ், ரைட்? ஸோ அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணவங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து டான்செட் 2026 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல அப்படின்னா, ஸோ டான்செட் 2026 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வீக்லி ஒரு கிளாஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரைனர் அவைலபிலிட்டி. நம்ம ஏதாவது ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் வந்து நீங்க என்னோட கிளாஸஸ் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து கற்றுக்கலாம். அதுலயும் எம்சிஏ மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 5 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாவது ஐடியா இருக்கா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு? ஒரு கொஸ்டின் 5 மார்க்கு கேட்பாங்க. என்ன டாபிக்கா இருக்கும்? சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இல்லைங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் ஃபார் எம்சிஏ மக்கள் லாஸ்ட் இயர்ல இருந்து தான் வந்து நமக்கு வேர்பலே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியில வேர்பலே கிடையாது. 2023 கொஸ்டின் பேப்பர்ல 12 கொஸ்டின்ஸ் வந்து வேர்பல் எபிலிட்டி வந்துச்சு. ஐம் சாரி, 2024 கொஸ்டின் பேப்பர்ல 12 கொஸ்டின் வந்து வேர்பல் வந்துச்சு. அண்ட் இதே வந்து நம்மளோட லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து வேர்பல் எபிலிட்டி வந்துச்சு, ரைட்? இப்பதான் புதுசா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்? அது வேர்பல் எபிலிட்டி வந்து ஜனனி மேம் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, ரைட்? ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஜனனி மேம் ஒரு கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நௌசத் மேம் வந்து லாஜிக்கல ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனனி மேம் வில் ஹேண்டில் யூ ஆன் வேர்பல் பார்ட், ரைட்? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங்ல நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களே, என்ன மாதிரி இருக்குங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இட்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷன். Passage reading. வாட்? Passage reading. பேசேஜ் ரீடிங். ஸோ அது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்ல. பேசேஜ் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஐம் ஸ்பீக்கிங் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எம்சிஏ மக்கள், ரைட்? அதுக்காக எம்பிஏக்கு வந்து இது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. எம்பிஏக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ப்ராப்ளம் சால்விங் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட் இஸ் அப்ளிகபிள் போத் ஃபார் எம்பிஏ as well as எம்சிஏ. பட் எம்சிஏக்கு வந்து அப்ரப்டா வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் வரும். டேபிள் சார்ட், பை சார்ட், அதுக்கப்புறமா பார் கிராஃப் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. எம்பிஏ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பார் கிராஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ப்ராப்ளம் சால்விங்ல டிஃபால்ட்டாவே நமக்கு 20 கொஸ்டின் வரும், ரைட்? ஸோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோஸ், ஆவரேஜஸ், இந்த மாதிரி வந்து டாபிக்ஸ்ல நமக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம், ஓகே? வாங்க. ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மீ. கண்டிப்பா இந்த டாபிக் செஷன்ஸ் எல்லாம் முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா, ஒரு பிரைன் ஸ்டார்மிங் வந்து நம்ம பண்ண போறோம். எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிறைய விஷயம் வந்து கத்துக்க போறோம். ஸோ எங்கூடவே ஸ்டே டியூன்டா இருங்க. பிகாஸ் நமக்கு வந்து ரீல்ஸ் பாக்குறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிஎம் எல்லாம் இருக்காது. நம்மளோட கிளாஸ்ல வந்து பிஜிஎம் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன அப்படின்னா நான் பேசிட்டே இருக்க போறேன். நீங்க வந்து உங்களோட பிரெயினை அதிக நேரம் யூஸ் பண்ணி லிசன் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் போரிங்கா தான் இருக்கும். கெட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போரிங்கா இருக்காது. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா இன்ஸ்டன்டா வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம். அது வந்து போரிங்கே இருக்காது. பிகாஸ் பிஜிஎம் இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட் ரீல்ஸ்ல இருக்கும். பட் 1 மணி நேரம் கிளாஸ் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு என்கேஜிங்கா நான் கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிருவேன், உங்களுக்கும் வந்து எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஸோ நீங்களே எக்ஸைட்டடா, செல்ஃப் மோட்டிவேட்டடா இந்த கிளாஸ் வந்து லிசன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ என்னோட ரைட்டிங் பேடை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா? யா, நீங்க பாருங்க, என்னால வந்து அந்த கமெண்ட் வந்து ரீட் பண்ண முடியலைங்க. ஸோ அன்மியூட் பண்ணி சொல்லிடலாமே, எஸ்ன்னு சொல்லிடலாம்ல? ஓகே, let it be. ஓகேங்க, டன். சரிங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குட்டியே ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகே? இந்த பசியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக், ரைட்? ஸோ வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலும்பை வந்து கவ்விட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கு.
இப்போ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா பயங்கர தாகங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. பட் அந்த ஆசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா போனை வந்து கவ்விருச்சு. போய் தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி இது கிணத்துல போய் பாக்குது. கிணத்துல போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்றது, தலையை மட்டும் உள்ள வச்சு தண்ணி குடிச்சிருக்கலாம். போனை கீழே வச்சுட்டு தலையை மட்டும் உள்ள விட்டு தண்ணி குடிச்சிருக்கலாம். பட் என்ன அப்படின்னா இந்த டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனை வச்சுட்டு தண்ணியில பார்க்கும்போது அந்த தண்ணீர் என்னங்க தெரியும்? தண்ணியில் ஒரு விஷயம் தெரியல, என்ன தெரியும்? ரிஃப்ளெக்ஷன். பெர்ஃபெக்ட், பிரசன்ட். ஸோ அந்த டாகுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷனே வந்துட்டு அந்த தண்ணீரே தெரிஞ்சிருக்கு. ஐயோ போன் இருக்கு, தண்ணியில வந்து போன் இருக்கு, அதை போய் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. காப்பாற்ற முடியாது, ஏன்னா கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு இல்ல, காப்பாற்ற முடியாது. பட் ஆக்சுவலா வந்து அதோட ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்க இருந்துச்சு? அதோட ஆப்பர்ச்சுனிட்டி கிணத்துக்குள்ள இருந்துச்சா இல்ல அதோட வாயில இருந்துச்சா? வாயில. பட் என்ன அப்படின்னா நிறைய டைம் நம்ம கிட்டயே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரியாது, எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், டைவ் அடிச்சிருவோம். அந்த மாதிரி நிறைய டைம் வந்து நம்ம கூட இருக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட டைம், ப்ரீசியஸான விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, கிணத்துல குதிச்ச மாதிரி தான், ரைட்? ஸோ நிறைய டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில இருக்கிறத கீழே வச்சுட்டு கரெக்டா வேலை செஞ்சோம் அப்படின்னா பிரெயின் பர்ஃபெக்டா வேலை செய்யும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாயில இருக்கிறத கீழே வைக்கவும் மனசு இல்லை, வாயில இருக்கிறதோட மதிப்பும் தெரியல, கிணத்துக்குள்ளேயும் குதிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்? எந்த நேரத்துல எது பண்ணுமோ அதை வந்து நம்ம கரெக்டா பண்ணிடணும். அண்ட் இன்ஃபேக்ட் வி ஆர் பிளெஸ்ட், ரைட்? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்றேன், இந்த 52 people உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த 52 people வந்து டான்செட் எக்ஸாம்னு ஒரு விஷயம் நடக்கிறது தெரியும். பட் நிறைய பீப்புள் வந்து கிராமத்துல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த டான்செட் எக்ஸாம் நடக்குதுன்னே தெரியாது, டான்செட் எக்ஸாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. பாருங்க, இன்ஃபேக்ட் என் கோச்சிங்ல வந்து இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பாஸ் அவுட், 2025 பாஸ் அவுட். அவங்களுக்கு வந்து இந்த டான்செட் எக்ஸாம்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். ஸோ எக்ஸாம் நான் எழுதல, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயர் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றேன். அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது லெட்ஸ் நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் சென்டரோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 7.5 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க லாஸ்ட் பண்ற சம்பளம் எவ்வளோன்னா 7.5 லட்ச ரூபாய். வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபைனல் இயர்லேயே இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தட் இஸ் சம்திங் குட். ஒருவேளை நீங்க வந்துட்டு சார் நான் லாஸ்ட் இயரா பாஸ் அவுட், எனக்கு வந்து என்னன்னே தெரியல, நான் இப்பதான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதையாவது ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, விட்ட விஷயத்த பிடிச்சிடலாம். பட் என்ன அப்படின்னா ரொம்ப வேர்ஸ்டாக நம்ம போயிடவே கூடாது. இருக்கிற விஷயத்த வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எலவேட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர இருக்கிறத வந்து அசால்ட்டா எடுத்துட்டு கீழே விட்டுறக்கூடாது. லைஃபே வந்து பாத்தீங்க அப்படின்னு என்ன ஆகும், ஜங்க் ஆயிரும், ரைட்? ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கோங்க, எக்ஸைட்டடா எப்பவுமே இருங்க. எப்பவுமே ஸ்டார்டிங்ல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, நியூ இயர்லாம் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, இது கரெக்டான டைம் டிசம்பர் 28 நியூ இயர்லாம் வந்து பயங்கரமா ஒரு டிசிஷன்லாம் எடுப்போம். ஐயோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், 6 packs கொண்டு வரணும், இந்த வருஷமாவது காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அண்ட் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டடா இருக்கணும். தப்பான விஷயத்த நினைக்க கூடாது, தப்பான விஷயத்த பண்ணக்கூடாது. பட் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கூட நிறைய பேருக்கு இருக்காது. 10 நாள் 15 நாளே வந்து அப்படியே கம்மியாயிடும். ஏன் கம்மியாகுது? ஸ்டார்டிங்ல இருந்த எக்ஸைட்மெண்ட்டை மனசுல வந்து முழுசா விதைக்கல. அதனால என்னாச்சு அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணத்துல இருந்தது அப்படியே கீழே இறங்கிடுச்சு. எண்ணத்துல இருக்கிறது எண்ணத்திலேயே இருக்கணும் அப்படின்னா அது சரியா விதைக்கணும். அதை கரெக்டா விதைக்கணும் அப்படின்னா மனசார பண்ணணும். அதே மாதிரி இந்த கிளாஸை மனசார அட்டன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயம் கத்துப்பீங்க. எக்ஸைட்மெண்ட்டை கீழே விட்டுற வேண்டாம், புரியுதாங்க? டிவியில ஏதாவது ஓடிட்டு இருக்கும், டிவி முன்னாடி உட்காராம எந்திரிச்சு தனியா வந்து உட்காந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு எழுதுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆர் யூ guys ரெடி? ஏங்க எனக்கு வந்து அந்த கமெண்ட் பாஸ் பண்றீங்க இல்லையா, எனக்கு வந்து பார்க்கவே முடியல. ஸோ could you please open your audio and speak? We can ready, sir. Ready, sir. Yes, Yes, sir. perfect. Done. விசிபிளா இருக்காங்க? எஸ் சார். Yes, sir. சரிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டா இன்டர்பிரேட்டேஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு டாபிக்ங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் மேட் எக்ஸாம் எல்லாம் எழுதுவீங்க இல்லையா? டான்செட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, மேட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. மேட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா February monthல சில க்ரௌட் எழுதுவீங்க. அவங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேட்டேஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா ஒரு யூனிட்டாவே வந்து கேட்பாங்க. எம்சிஏக்கும் வந்து ஒரு 5 மார்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேட்டேஷன் கேட்பாங்க. சார் எம்பிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கானா? இருக்கு. பட் இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்துட்டு ஒரு இன்வால்மெண்டோட வந்து கேட்டது கிடையாது கொஸ்டின் பேப்பர்ல. பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாத்தீங்களா,
இந்த மாடல் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே கொஸ்டின் வரும். அந்த டேபிள்ல வந்து அப்ரப்டா கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு கொஸ்டினுக்கு நம்பர் கொடுத்து அதுக்கு வந்து ஆன்சர் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்க ஒரு 20 மார்க்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சால்வ் பண்றீங்கன்னா இது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கேரண்டியா ஒரு 2-3 மார்க்காவது நீங்க அடிக்கலாம். இந்த 2-3 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்சன்டைல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால அந்த எக்ஸைட்மெண்டோட லிசன் பண்ணுங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணலாமாங்க கொஸ்டினை? மேல இருக்கு பாருங்க ஒரு 3 லைன். யாராவது ரீட் பண்ணி காமிக்கிறீங்களா? பாருங்க, கூட்டத்துல வந்து யாரு ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் காத்துட்டு இருக்கு. கூட்டத்தோட கூட்டமா எவனாவது ஒருத்தன் கை தூக்குவான், பின்னாடியே போலான்னு சொல்லி உட்காராதீங்க. சீக்கிரமா மைக்க அன்மியூட் பண்ணி ரீட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சவுண்டா. யார் ரெடி ப்ளீஸ்? நீங்க கை தூக்கி இருக்கீங்க, என்னால பார்க்க முடியாதுங்க பிகாஸ் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். The following table shows the number of students, boys and girls, and the percentage of girls who passed in a 10+2 examination from 6 different schools, A to F, in the year 2023 to 2024. Based on the data in the table, answer the questions that follow. Okay, very good. யார் பா ரீட் பண்ணது? Present. Very good, Prajan. ஸோ இங்க நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்கூலோட நேம் வந்து ABCDEF அப்படின்னு ஒரு 6 ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த 6 ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 2023 and 2024 இந்த 2 வருஷத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க இல்லையா? அந்த பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுல பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்டு கேர்ள்ஸோட டேட்டா வந்து இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்டு கேர்ள்ஸ் வந்து 46% வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் ஏல 2023ல. அப்ப ரிமைனிங் இருக்க 54% என்னவா இருக்கும்? பாய்ஸ் பர்சன்டேஜ். வெரி குட். ஒரு ஸ்கூல்ல வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல கேர்ள்ஸ் 46% பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் 54% வந்து பாஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து 5 டிஃபரெண்ட் ஸ்கூலுக்கு 2 வருஷத்துக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் இன் 10th and +2 examination in the year 2024 from all the 6 schools A to F together அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? What is the average number of boys who passed in examination in the year 2024 from all the schools? இப்போ நமக்கு ஸ்கூல் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா 550 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 2024ல. அதுல கேர்ள்ஸ் வந்து 44%. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 56% யாருங்க? பாய்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா we get the answer, right? ஸோ 0 0 கட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதையும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு என்னங்க வரும்? 28 பெருக்கல் 11 என்னங்க வரும்? 8 0 3 308ங்க இல்லையா? ஸோ 308 பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஏல பாஸ் ஆயிருக்காங்க 2024ல. அதே மாதிரி 640ல 40% கேர்ள்ஸுங்க. ரிமைனிங் 60% தானே பாய்ஸ். ஸோ 640ல நான் இங்க எழுதிடுறேன். 640ல 60% வந்து பாய்ஸ். அது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4s are 24, 6 6 are 36, 384. அப்போ 384 பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பில பாஸ். அதே மாதிரி 560 ஸ்டூடெண்ட்ஸ்ல 45% வந்து கேர்ள்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 55% வந்து பாய்ஸா இருப்பாங்க இல்லையா? ஸோ 560 into 55 divided by 100ங்க. 0 0 கட்டுங்க. நெக்ஸ்ட் இது 11 டைம்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ். இதையும் கட் பண்ணிட்டீங்கன்னா 28 into 11 என்னங்க வரும்? அதே 308 தானே வரும். எஸ் 308. நெக்ஸ்ட் 800ல 48% வந்து கேர்ள்ஸ். ரிமைனிங் 52% வந்து பாய்ஸ் இல்லையா? ஸோ 800 into 52 divided by 100ங்க. இப்போ 0 0 கட்டுங்க. 8 into 52 என்னங்க வரும்? 2 8s are 16, carry over 1, 5 8s are 40, 416, 416ங்க. அதே மாதிரி 840ல 55% வந்து கேர்ள்ஸுங்க. ரிமைனிங் 45% வந்து யாருங்க? பாய்ஸ். ஸோ 840 into 45 divided by 100ங்க. இது நம்ம கட் பண்ணிக்கலாம் 0. இது 9th டேபிள்ல. இது 2 டைம்ஸ். இதையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 42 into 9 என்னங்க வரும்? 2 9s are 18, carry over 1, 378 இல்லையா? அதே மாதிரி 750 ஸ்டூடெண்ட்ஸ்ல 36% வந்து கேர்ள்ஸ். ரிமைனிங் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? பாய்ஸ் 64% இருப்பாங்க இல்லையா? ஸோ 750 into 64 divided by 100ங்க. 0 0 கட் பண்ணிடலாம். 5th டேபிள்ல இது எவ்வளவு டைம்ஸ் வரும்? 15 டைம்ஸ் வரும். இது 2 டைம்ஸ் வரும். செகண்ட் டேபிள்ல இது 32 டைம்ஸ் வரும். அப்ப என்னங்க வரும்? 480. கரெக்டா?
320 பிளஸ் 160 450. இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து டோட்டல் பாய்ஸ் இல்லையா? இப்போ நான் இவங்களோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் என்னங்க? சம் ஆஃப் ஆல் பாய்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இல்லையா? சி ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை டோட்டல்னு படிச்சிருக்கோமா? எஸ் சார். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? சம் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. 300 பிளஸ் 300 பிளஸ் 300 பிளஸ் 300 எவ்வளவு வருங்க? 4 3 12 பிளஸ் 8 2000 வந்துருச்சா? ஸோ 2000. நெக்ஸ்ட் இதை கூட்டுவோம். 8 பிளஸ் 1 90 170 170 பிளஸ் 70 240. ஸோ 240. நெக்ஸ்ட் இந்த ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் கூட்டுங்க. நான் எப்பவுமே அப்படிதாங்க கூட்டுவேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூனிட் பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண மாட்டேன். 8 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 6 பிளஸ் 8 அதை ஆட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 100s பிளேஸ் ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 8 பிளஸ் 4 12 பிளஸ் 8 20 20 பிளஸ் 6 26 பிளஸ் 8 26 பிளஸ் 8 எவ்வளவுங்க? 34. 34. அவ்வளவுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 2274 வருதுங்க. இப்போ இது வந்து சம் டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு இருக்குங்க ஸ்கூலு? 6 சார். இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 3 times 18 கேரி ஓவர் 4 7 times 42 வருது. ரிமைனிங் 5 54 இருக்கு. 9 into 6 54. அப்ப என்னங்க ஆன்சரு? 379. இப்போ எனக்கு வந்து இது போறது அப்படியே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இந்த கட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிவைட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இப்படி பண்ணுவோம். 2274 டிவைடட் பை 6 போடுவோம். ஸோ 3 into 6 18. ஸோ இது வந்து 4 7 கீழே இருக்கு. 7 into 6 42 5 இருக்கு. இப்போ 4 கீழே இருக்கு. நெக்ஸ்ட் 9 into 6 54. அப்ப 0. அப்ப ஆன்சர் 379. இப்படி எல்லாம் போடுவோம்ல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணணுங்க? மென்டல் கால்குலேஷன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பழகிக்கணும். பழகும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இல்ல டிவிஷனே உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எல் டிவிஷன் மாதிரி போடுவோம். இது ஈஸியான கொஸ்டின் கிடையாதுங்க. டைம் நிறைய கன்சியூம் பண்ணும். இந்த டைம் கன்சியூம் பண்ற கொஸ்டின்லயே நம்ம வந்து இந்த மாதிரி எல் டிவிஷன் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சிம்பிளிபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கும். indiabix.comல எல்லாம் போனீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த சிம்பிளிபிகேஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிவிஷனு, ஃபிராக்ஷன்ஸ், ரெசிப்ரோக்கல், எல்சிஎம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி போலாமா? நீங்க எஸ் ஓகே சார். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப், இப்போ அதே டேபிள் தாங்க, அதே டேட்டா தான், கொஸ்டின் மட்டும் மாறி இருக்கு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் ஏ இன் 2023? ஸ்கூல் ஏல பாஸ் ஆயிருக்கக்கூடிய பாய்ஸுங்க 2023ல 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அதுல 46% கேர்ள்ஸா, ரிமைனிங் 54% வந்து பாய்ஸ். அதாவது இந்த 500ல 54% வந்து பாய்ஸ். இது 2023ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஏவோட பாய்ஸ். இதுக்கும் the number of girls who passed from school E in 2023, அதுவே ஸ்கூல் E இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் Eல 2023ல பாஸ் ஆன கேர்ள்ஸ் அதே எவ்வளவுங்க? பாஸ் ஆன கேர்ள்ஸ் எவ்வளவுதான் இருக்காங்க? 54% தான் இருக்காங்க. இதுல 600ல. சோ இந்த 600ல 54%க்கும் 500ல 54%க்கும் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. நம்ம ஒண்ணும் பெருசா பண்ண வேணாம். இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? என்ன மிச்சம் இருக்குங்க? 5:6. இதை சால்வ் பண்ணா 1 மார்க்குங்க. பட் ஏதோ பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா கொடுத்த மாதிரி இருக்கு. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை ப்ராப்ளமா சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணாம கொஸ்டின் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்றதுனே தெரியாம இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. இந்த மாடல்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாமா? சார் ஸ்கிரீன் விசிபிளா இல்ல சார். ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? ஐயோ, எங்க எல்லாருக்குமே ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா இல்லையா? இருக்கு சார், விசிபிளா தான் இருக்கு. ஓகேங்க மேடம், ஒரு டைம் வந்து நீங்க லீவ் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா விசிபிளா இருக்கும். ஓகே சார். ஓகேங்க டன். அடுத்த கேள்வி போலாம். சார் இந்த क्वेश्चन திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சொல்றேங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் ஏ இன் 2023? அதாவது 2023 வருஷத்துல ஸ்கூல் ஏல
பாஸ் ஆன பாய்ஸோடைய கவுண்ட், அதாவது கேர்ள்ஸ் வந்து 46%, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 54% வந்து பாய்ஸ். 100%த்துல 46% வந்து கேர்ள்ஸா இருந்தா ரிமைனிங் இருக்க 54% வந்து பாய்ஸா தான் இருப்பாங்க. சோ இந்த 500ல 54% வந்து பாய்ஸுங்க. இவங்களுக்கும் to the number of girls who passed in school E in 2023. so school E ல 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அதுல கேர்ள்ஸ் பாஸ் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது 600ல 54% இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டுக்கும் ரேஷியோ. இப்போ 54/100 54/100 கேன்சல் ஆயிடுச்சு, 0 கேன்சல் ஆயிடுச்சு, மிச்சம் என்ன இருக்கு? 5:6 தானே இருக்கு. அப்போ அவங்க கேட்ட ஏ அண்ட் இ உடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 5:6. புரியுதுங்களா? புரிஞ்சு சார். ஓகேங்க. இப்ப அடுத்த கேள்வி போலாமாங்க? போலாம் சார். நெக்ஸ்ட்ங்க, ஃபார் ஸ்கூல் எஃப். இங்க பாருங்க, இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். நான் ஏன்னு சொல்றேன், நிறைய இடத்துல நம்ம பசங்க தடுமாறுறதே வந்து அந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன்ல தான். சோ இதை வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி போடுறேன். நீங்க வந்து எங்க ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்லையோ மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா what percentage of x is y. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. x is what percentage of y அப்படின்னா x வந்து y ல எவ்வளவு பெர்சன்டேஜ், x y க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ். திரும்ப சொல்றேன், x y க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ். எவ்வளவு பெர்சன்டேஜ்? x by y into 100 இப்படிதானே போடுவோம். what percentage of x is y அப்படின்னு என்னங்க அர்த்தம்? y x ல எவ்வளவு பெர்சன்டேஜ், y x ல எவ்வளவு பெர்சன்டேஜ், அப்ப எப்படி போடுவீங்க? x percentage of y is equal to xy divided by 100. y by x into 100 அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கொஸ்டின் பாருங்க, for school F the number of boys who passed in the year 2024. ஸ்கூல் F ல பாஸ் ஆயிருக்கக்கூடிய பாய்ஸ் 2024ல is approximately what percentage more than in 2023. approximatelyங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டுங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோராயமா குத்து மதிப்பா அடிச்சு விட்டீங்கனாலே ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். for school F the number of boys who passed in 2024. 2024ல ஸ்கூல் F ல பாஸ் ஆன பாய்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 750ல 36% வந்து கேர்ள்ஸுங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? 64% வந்து பாய்ஸ். அது ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவுங்க அது? 480 இல்லையா? சோ பாய்ஸ் வந்து 480. இப்போ ஸ்கூல் எஃப்ல 2024ல பாஸ் ஆன பாய்ஸோட கவுண்ட் 2023ல 2023ல சரிங்களா? பாஸ் ஆன பாய்ஸோட கவுண்டை விட எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு? 2023ல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 650ங்க. அதுல 50% கேர்ள்ஸ். அப்ப ரிமைனிங் இருக்க 50% யாரு? பாய்ஸ். அதாவது 50% பாதிங்க. 650ல பாதி எவ்வளவுங்க? 325. இப்ப பாருங்க, திரும்ப ஒரு டைம் கேள்வினா திரும்ப ரீட் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. For school F the number of boys who passed in the year 2024 is approximately what percentage more than that of 2023. இப்ப 2023ல பாஸ் ஆன பாய்ஸை விட 2024ல பாஸ் ஆன பாய்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க? இப்போ எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க? சோ இப்போ 2024ல வந்து 450 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ 2023ல 325 பாஸ் ஆயிருக்காங்க. சோ எவ்வளவு அதிகமா இருக்குங்க? 155 பாய்ஸ் வந்து அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல பாய்ஸ் வந்து 155 பீப்புள் வந்து அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க. சோ அப்ப இந்த 155 பீப்புள் வந்து அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க இல்லையா? எந்த வருஷத்தை விட 155 அதிகமா இருக்கு? 23 விட 23 இல்லையா? சோ 2023ல வந்து 325 பீப்புள். 2023 விட 2024ல 155 பீப்புள் அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க. இது எவ்வளவு பெர்சன்டேஜ்? அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பெர்சன்டேஜ்? குத்து மதிப்பா எவ்வளவு பெர்சன்டேஜ்?
இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ண என்னங்க வரும்? 5th டேபிள கேன்சல் பண்ணுங்க. 3 into 5 15, 1 into 5 5. Next 6 times what? 30 carry over to 65. 31/65 டிவைட் ஆகுமா? 31/65. Can we divide this? No, sir. No. சரிங்க. இப்போ இந்த 31/65 நான் 30/65 போடுறேன். ஏன்னா குத்து மதிப்பா சொல்லுன்னு சொல்றேன். 30/65 சொல்றேன். இப்படி போட்டுக்கலாம் தானே? குத்து மதிப்புனா அந்த 31 அப்படிங்கறத 30 ஒரு 0ன்னு மாத்திட்டா ஈஸியா கேன்சல் பண்ணலாம் தானே? சோ அதனால 30/65 அப்படின்னு போடுறேன். இங்க பாருங்க, இன்னும் ஒரு விஷயம். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் சரி ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். 5th டேபிள கேன்சல் பண்ணா 6 times, 5th டேபிள கேன்சல் பண்ணா 13 times. So 6/13 into 100. 6/13 into 100. 1/13 எவ்வளவுங்க? பெர்சன்டேஜ்ல 1/2னா 50%, 1/3னா 33.33%, 1/4 அப்படின்னா 25%, 1/5 அப்படின்னா 20%, 1/6 அப்படின்னா 16.66%, 1/7 அப்படின்னா 14.28%, 1/8 அப்படின்னா 12.5%, 1/9 அப்படின்னா 11.11%, 1/10 அப்படின்னா 10%, 1/11 அப்படின்னா 09.09%, 1/12 அப்படின்னா 8.33%, 1/13 எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொன்னேன்? 7.69% சொன்னேன். நீங்க அமைதியா இருக்கும் போதே தெரியுது உங்களுக்கு மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப மறந்து என்ன பண்ணணும்? திரும்ப ஒரு டைம் கெரியர் டீட் ஸ்பேஸ் ட்ரைனிங் அந்த யூடியூப் சேனல்ல பெர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் எடுத்து அந்த ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலண்டான பெர்சன்டேஜ் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு டைம் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுங்க, ரீகவுண்ட் பண்ணி பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ 1/13 அப்படின்னா 7.69%. நான் வந்து எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 6/13. அப்ப கிடைச்ச வேல்யூவை 6ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 6 9s are 54, 6 6 are 36, 36 plus 5 41, carry over 4, 6 7s are 42, 42 plus 4 46, 46.14 கிடைக்குதுங்க. இப்போ இதுக்கு அப்ராக்சிமேட்டா எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம்? 46.14க்கு ஈக்குவலண்டா எந்த நம்பர் இருக்குங்க? 47.7. இதுதான் நம்மளோட ஆன்சருங்க. புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி? புரியுதுங்களா? எஸ் சார். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் திரும்ப ஒரு டைம் வந்து நான் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிபிடியை வந்து நம்ம குரூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படியே பார்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. அண்ட் மேல எழுதிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஹை. So we go for next question. Yes, sir. Yes, sir. Okay, done. The average number of girls who passed in the year 2024 from all 6 schools is what percentage of the total number of students who passed from school A in 2023? இப்ப பாருங்க, the average number of girls who passed in the year 2024 from all 6 schools. 2024ல பாஸ் ஆயிருக்கக்கூடிய கேர்ள்ஸோட ஆவரேஜ் வந்து 2023ல ஸ்கூல் ஏல பாஸ் ஆயிருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. அப்ப முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து பாய்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்ல, பாய்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோமா கண்டுபிடிக்கலீங்களா? எஸ் சார். இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்க, கேர்ள்ஸுக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு என்னது, இத்தனை உட்காந்து கண்டுபிடிக்க சோம்பேறித்தனம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மூளையை யூஸ் பண்ணணும். எப்படி சார் மூளை யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள்ங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு, பாய்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். எத்தனை பசங்க இருக்காங்க? எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க டோட்டலா? 2274. எஸ். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்ல 2274 இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 2274 கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து இருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ல இது எல்லாத்தையும் கூட்டுவோமா? இது எல்லாத்தையும் கூட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட்ஸ்ல கூட்டுவோம். ஓகேவா? 500 plus 600 1100, 1100 plus 500 1600, 1600 plus 800
2400. 2400 plus 800. 3200. 3200 plus 700. 3900. 3900. நெக்ஸ்ட் 50 ரூபா பிளஸ் 40 ரூபா 90 ரூபா பிளஸ் 60 ரூபா 150 ரூபா 150 ரூபா பிளஸ் 50 ரூபா 200 ரூபா 200 ரூபா பிளஸ் 40 ரூபா 240 ரூபா. ஸோ எவ்வளோங்க வருது? ஆட் பண்ண எவ்வளோங்க வருது? 4140. இப்போ 4140 ஸ்டூடெண்ட்ஸ்ல 2274 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரு? பாய்ஸ். அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவுங்க இருப்பாங்க? சப்ராக்ட் பண்ண எவ்வளவுங்க வரும்? 13ல 7 போச்சுன்னா 4. தப்பு. 6 8 1. அப்ப எவ்வளோ? வாட் என்னங்க இது? இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எவ்வளவு கேர்ள்ஸ் எங்க இருக்காங்க டோட்டலா? 2274. இது பாய்ஸ்ங்க. கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 1866. 1866. 66. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, டிவைடட் பை 6. ஏன்னா 6 ஸ்கூல் இல்லையா? 6 3s are 18, 6 1s are 6, 6 1s are 6. இப்போ இந்த 311 வந்து 500க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஏன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஸ்கூல் ஏல 2023ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்க? கட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும்ல. we can cut it. It is very simple. So yeah, 0 0 அவுட்டுங்க. ஸோ 311 டிவைடட் பை 5 என்னங்க வரும்? இங்க பாருங்க, 311 டிவைடட் பை 5ன்னு சொல்லும் போது இந்த 5 எப்படி எழுதலாம்னு சொல்லி மூளை வேலை செய்யணும். 10/2 இதுதானங்க 5. 5னா 10/2 தானே. இப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா 311 into 2 வரும். என்ன வரும்? 622 divided by 10. 62.2. புரியுதுங்களா எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு? Yes, sir. Yes, sir. அடுத்த கேள்வி போலாமா? இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வாட் இஸ் இட்? இந்த 2024ல ஏன்டா கழிச்சு விட்டேன்னு ஏதாவது டவுட் இருக்கா? இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கு டிவைடட் பை 6 போடுறேன். ஏன்னா 6 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை 6 போடுறேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஏல இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறதால டிவைடட் பை 100 போட்டிருக்கேன். அடுத்த கேள்வி போலாமா? சார் அந்த பாய்ஸ் எப்படி அந்த டோட்டல் அந்த பாய்ஸ் நம்பர் எப்படி சார் வந்துச்சு? ஓகேங்க. சோ முதல் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து 44% வந்து பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 56% வந்து பாய்ஸ் அப்படின்னு சொன்னேன். 100ல 44% பொண்ணுங்கன்னா 56% பசங்க. அப்ப 550ல 56% வந்து இங்க நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 308 சொல்லி கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கண்டுபிடிச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் 2274 சொல்லி கண்டுபிடிச்சோம்ல. அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேர்ல? 4141 ஸ்டூடெண்ட்ஸ்ல 4140 ஸ்டூடெண்ட்ஸ்ல 2274 வந்து பாய்ஸ் இருக்காங்க. அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவுங்க இருப்பாங்க? அதை கழிச்சு விட்டுருங்க. சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன வரும்? 1866 கேர்ள்ஸ் வந்து நமக்கு இருப்பாங்க. புரியுதா? புரியுதுங்களா? எஸ் சார், புரிஞ்சுது சார். வெரி குட். சரிங்க. இப்ப பாருங்க, the number of boys who passed in the examination is more than 300 in the year 2023 as well as in 2024 in only dash schools. இது கொஞ்சம் நல்லா தெளிவா ரீட் பண்ணுங்க. 2023லயும் 2024லயும் எந்த ஸ்கூல்ல பாய்ஸ் பாஸ் ஆனது 300க்கு மேல இருக்கு? ரெண்டு ஸ்கூல்லயுமே 300க்கு மேல பாஸ் ஆன பாய்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஐ மீன் எந்தெந்த எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாய்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிக்கல. ஓகே டன். இப்போ நம்ம இங்க வருவோம். ஸ்கூல் ஏல பாருங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 500 இருக்காங்க. அதுல கேர்ள்ஸ் எவ்வளவுங்க இருக்காங்க? 46. அப்ப ரிமைனிங் இருக்க 54% வந்து யாருங்க? பாய்ஸ் தான். 500ல 54% எவ்வளவுங்க வரும்? ரொம்ப பெருசால யோசிக்க வேணாம். 500ல 50% எவ்வளவு? 250. 250 sir. 1% எவ்வளவு 500ல? 5 sir. 5. அப்ப 2% எவ்வளவு? 10 sir. அப்ப 4% எவ்வளவு? 20 sir. அப்ப 54% எவ்வளவுங்க வரும்? 270 sir.
அப்போ ஸ்கூல் ஏல வந்து 300க்கு மேல பாய்ஸ் இருக்காங்களா? இல்ல, விட்டுருவோம். இப்போ ஸ்கூல் பிக்கு வருவோம். 42% வந்து கேர்ள்ஸுங்க. அப்ப ரிமைனிங் 58% வந்து யாரு? பாய்ஸ். பாய்ஸ். ஸோ ஸ்கூல் பில 600ல 58% வந்து பாய்ஸுங்க. 300. சும்மா 50% எவ்வளவு வரும்? ஜஸ்ட் 50% ஆஃப் 600 எவ்வளவு வரும்? 300. அப்ப 58%னா 300க்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? மேலதான் சார். அப்போ ஸ்கூல் பில வந்து கண்டிப்பா 300க்கு மேல பாய்ஸ் இருக்காங்க. சரியா இல்லையாங்க? இப்போ அதே மாதிரி 2024 இயருக்கு வருவோம். இங்க 640 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 40% வந்து கேர்ள்ஸுங்க. அப்ப கண்டிப்பா வந்து பாய்ஸ் 300க்கு மேல இருப்பாங்களா கீழே இருப்பாங்களா? இதுல 50% எவ்வளவு? பாய்ஸ் 50% எவ்வளவு இருப்பாங்க? இதுல 324. 320. அப்போ எனக்கு வந்து 60% கண்டுபிடிக்கணும். 300க்கு மேல தானே இருப்பாங்க. 640 60% அப்படின்னா உங்களுக்கு 300க்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? 384 சார். சோ நமக்கு 300க்கு மேல வந்துருச்சா? அப்ப ஸ்கூல் பில 2023லயும் 2024லயும் 300க்கு மேல தானே இருக்காங்க. இப்ப அதே மாதிரி ஸ்கூல் சிக்கு வருவோம். ஸ்கூல் சில வந்து பாத்தீங்க அப்படின்னா 56% கேர்ள்ஸுங்க. அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? 44% இருப்பாங்க. 650ல 44% எவ்வளவுங்க? 22 பெருக்கல் 13 எவ்வளவுங்க வரும்? 276 வருதுங்க. அப்போ ஸ்கூல் சில வந்து 270 வருது, 276 வருதுன்னா 300க்கு மேலே கீழேங்க. 276 வருதுங்க. 44% 300 கீழே சார். அப்ப நம்ம இந்த சி ஸ்கூலை கன்சிடரே பண்ண வேண்டாம். சாரி, 2024ல கால்குலேட் பண்ணுமான்னு தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு 2023ல வரலன்னா 2024ல வந்தாலும் வரலனாலும் யூஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியா ஹையா இருக்கணும். இப்ப ஸ்கூல் டி பாருங்க. ஸ்கூல் டில வந்து பாத்தீங்கன்னா 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 60% வந்து கேர்ள்ஸ். அப்ப ரிமைனிங் 40% யாரா இருப்பாங்க? பாய்ஸ் இருப்பாங்க. 40% ஃபிராக்ஷன் என்னங்க? 2/5 1/5னா 20%. 2/5 எவ்வளவு? 40%. பெர்சன்டேஜ்ல சொல்லி கொடுத்தங்க, மறந்துட வேண்டாம். ஓகேவா? சோ இது இப்ப நம்ம கட் பண்ண போறோம். சோ எவ்வளவு வரும்? 1 times கேரி ஓவர் 2 144 into 2 எவ்வளவுங்க வருது? 288 வருதுங்க. ஸோ 288 பாய்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஸ்கூல் டில வந்து பாத்தீங்க அப்படின்னா 300க்கு மேலேயா கீழேயா? கீழே தான் இருக்கு. அப்போ ஸ்கூல் டிலயும் வந்து 300 பாய்ஸுக்கு கீழே தான் இருக்காங்க. இப்போ ஸ்கூல் இ வருவோம். ஸ்கூல் இல வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 600ல 54% வந்து பாத்தீங்கன்னா யாருங்க? கேர்ள்ஸ். பாய்ஸ் அப்ப எவ்வளவுங்க இருப்பாங்க? 46% இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. 50% of 600 எவ்வளவுங்க வரும்? 50% of 600 எவ்வளவு வரும்? 300. 300. இப்போ நான் கண்டுபிடிக்க போறது எவ்வளவு பெர்சன்டேஜ் தான்? 46. 300க்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? கீழே. கீழே இருக்கும். அப்ப ஸ்கூல் இ நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? சரிங்க. இப்ப ஸ்கூல் எஃப்க்கு போவோம். 50% வந்து கேர்ள்ஸுங்க. அப்ப ரிமைனிங் 50% யாருங்க? பாய்ஸ். பாய்ஸ். அப்போ ஸ்கூல் இல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 325 பாய்ஸ் இருப்பாங்க. சரிங்க. இப்போ 750க்கு வருவோம். 750ல வந்து 36% தான் கேர்ள்ஸ். அப்ப ரிமைனிங் இருக்க 64% வந்து எனக்கு யார் இருப்பாங்கன்னா பாய்ஸ். கண்டிப்பா வந்து 300க்கு மேல இருக்குமா கீழே இருக்குமாங்க? 50%னாலே 375 வரும். 64% இருக்கு. மேலேயே கீழேயா? மேல சார். மேலே. பிலையும் ஸ்கூல் எஃப்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300க்கு மேல வந்து பாய்ஸ் இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல வந்து 300க்கு மேல இருக்காங்க? 2 ஸ்கூல்ஸ். புரியுதுங்களா? இதை நம்ம ஃபுல்லா வச்சு ஒரு அக்யூரேட்டா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ரஃபா நமக்கு நம்பர்ஸ்ல ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே பார்த்தே சொல்லிடலாம். ஓகே, இது இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தே சொல்லிடலாம். அடுத்து போலாமாங்க மக்களே? மோட்டிவேஷன் ட்ரைன் ஆகுதா? நோ சார். ஓகேங்க, டன். சரிங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு சீரியஸ் இருக்கு. 3, 12, 36, 144, 432, 1738, 5184 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் இருக்கு. இதுல எது பார் ராங் நம்பர்னு கேக்குறாங்க. இப்போ இந்த நம்பர் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. அது என்ன சார் கிராஜுவல் இன்க்ரிமெண்ட்? இப்போ 12,
14, 16, 18 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவல் இன்க்ரிமெண்ட். ஏன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுதா? இப்ப பாருங்க 12 இருக்கு, திடீர்னு பார்த்தா 144 இருக்கு, திடீர்னு பார்த்தா சம்திங் ஒரு 1440 இருக்கு. இது வந்து சடன் இன்க்ரிமெண்ட், ஐ மீன் கிராஜுவல் இன்க்ரிமெண்டா இல்ல சடன் இன்க்ரிமெண்டாங்க? கிராஜுவல் இன்க்ரிமெண்ட். இதுதான் கிராஜுவல் இன்க்ரிமெண்ட். கிராஜுவல்னா ஒரே மாதிரியான. இது வந்து என்னது? சடன். அப்போ இது வந்து சடனா இல்ல கிராஜுவலா? பாருங்க, சடன். இப்ப சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒரு நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கும் போதுதான் அந்த மாதிரி நடக்கும். இப்ப பாருங்க, இதுக்கு என்னங்க சம்மந்தம்? 3 சார். 12 into 12 தானே 144 வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு என்னங்க சம்மந்தம்? 10 times sir. into 10 பண்ணா 1440 வரும். அப்ப நெக்ஸ்ட் என்னடா ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்டா 12, 10. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நம்பர் வருங்க? 8. சோ 1440 into 8 வந்து என்னோட நம்பரா இருக்கும் இல்லையா? இப்போ இதுவே நெக்ஸ்ட் நம்பர் இதுல என்ன வரும்? கிராஜுவல் இன்க்ரிமெண்ட்ல நெக்ஸ்ட் நம்பர் என்னங்க வரும்? 20 சார். 20. ஏன்னா எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா 2 2 2 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து எதுப்பா ராங் நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவாங்க, கண்டிப்பா 3 வந்து ராங் நம்பர் கிடையாது. சோ 3க்கு 12க்கு என்னங்க சம்பந்தம்? 4 times sir. 4 into 3. into 4. அப்ப 12க்கு 36க்கு என்னங்க ரிலேஷன்ஷிப் 12 இருக்கும்? into 4. 3 sir. Into 3. into 3. 12 into 36க்கு 3. 144க்கு என்னங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு? 5 times sir. Into 4. sir. into 4. அப்ப 144க்கும் 432க்கு என்னங்க ரிலேஷன்ஷிப்? Into 3 sir. சரி பண்ணி பாப்போமா? 4 into 3 12 carry over 1, 4 into 3 12, 12 plus 1 13 carry over 1, 1 into 3 3, 3 plus 1 4, 432 இல்லையா? அப்ப into 3 பண்ணிருக்கேன். into 4 into 3 into 4 into 3. அப்ப நெக்ஸ்ட் என்னங்க வரும்? Into 432 into 4. 4 பண்ணுவோமா? 2 4s are 8, 4 3s are 12, carry over 1, 4 into 4 16, 16 plus 1 17. அப்ப 1728 வரணும். எனக்கு என்னங்க வந்திருக்கு? 178. ராங் நம்பரு. 1738. 38 sir. நெக்ஸ்ட் என்னங்க வரணும்? 1728 into 3. 3 8s are 24, 2 2 3s are 6, 6 plus 2 8, 7 3s are 21, carry over 2, 5 1 8 4. சோ இது வந்து கரெக்டா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தப்பா இருக்குன்னா அது 1738 தான். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? No sir. புரியுறதா? ஓகேங்க, அடுத்து போலாமா? Sir, என்னங்க please next one problem? again. என்னமா? புரியல சார், மறுபடியும் ஒரு முறை கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு அந்த சீரியஸ்ல அடுத்த நம்பர் என்ன வரும், இல்ல கொடுத்த சீரியஸ்ல எது தப்பான நம்பர், அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணும். கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பாக்குறோம். நம்பர் சீரிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து நான் ஒரு பேசிக்கா இருக்க ஒரு 2 டைப்ஸ் மட்டும் கிராஜுவல் சடன் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ கிராஜுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். ஒன்னு டிஃபரன்ஸ் ஒரே மாதிரியா இருக்கும், இல்ல அப்படின்னா சம் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். பட் இது சடன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு நம்பரை டப்புன்னு மல்டிப்ளை பண்றது மூலமா வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு சடனா ஒரு இன்க்ரிமெண்ட் எனக்கு தெரியுது. இப்போ 432 அதுல இருந்து 1738 ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு மல்டிபிளிகேஷன்னாலதான் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஃபர்ஸ்ட் நம்பரை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 12 கிடைக்குது, செகண்ட் நம்பர் கிடைக்குது. செகண்ட் நம்பரை வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 36 கிடைக்குது. 36 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 144 கிடைக்குது. 144 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 432 கிடைக்குது. அப்போ எனக்கு சீரிஸ் எப்படி ப்ரொசீட் ஆகுது பாருங்க. into 4 into 3 into 4 into 3 into 4 into 3 அப்படிதான் வந்து ப்ரொசீட் ஆகுது. இப்போ 432 இருக்கா, அந்த 432 into என்ன பண்ணணும்? சீரிஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 432 into 4 தானே போடணும். 432 into 4 போடும்போது எனக்கு 1728 வரணும். பட் 1738 வந்திருக்கு. அப்ப அது கரெக்டா தப்பா? வாட்? சார் அதே மாதிரி 1738 into 3 போட்டா 5
214 தான் சார் வருது. அதான் சொல்றேன், இது வந்து தப்பு. 1738 அப்படிங்கிறது தப்பு. இப்போ 1728 தான் வந்து என்னோட நம்பரா இருக்கணும். 1728 into 3 பண்ணுங்க, 5184 வரும். புரியுதுங்களா? ஓகே சார். 1738 அப்படிங்கிறது தப்பான நம்பர். அவன் அதான் கேட்கிறான், இது ராங் நம்பர் தானே கண்டுபிடிக்க சொல்றான். எஸ் சார். ராங் நம்பர் 1738. அப்போ 1738க்கு பதிலா 1728 வரணும். கிளியரா அன்கிளியராங்க? கிளியர் சார். அடுத்த கேள்வி போலாமா? எஸ் சார். சரிங்க. In a certain code language, Germany is coded as 9, 7, 20, 15, 3, 16, 27. How France will be coded in this language? ஜெர்மனி எப்படி எழுத சொல்றாங்க? Nine, 7, 20, 15, 3, 16, 27. அப்ப பிரான்ஸ் எப்படிங்க எழுதுவோம்? நம்ம ரொம்ப மெனக்கேட்டணும் அவசியம் இல்லை. இங்க ஆல்ரெடி ஆருக்கு வந்து என்ன இருக்கு? 20 இருக்கு. ஏக்கு என்னங்க இருக்கு? 3 இருக்கு. என்க்கு என்னங்க இருக்கு? 16 இருக்கு. இந்த மாதிரி சிப் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஈக்கு என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்ப எஃப்க்கும் சிக்கும் மட்டும்தான் வந்து ஏதாவது லெட்டர் வரணும். பட் மற்றது எல்லாமே வந்து ஈக்குவேட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்க, பார்க்கலாம். ஆப்ஷன் ஏபிசிடி. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி இல்லையா? சோ ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 20 இல்ல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் நம்பர் 3 இல்ல. ஆப்ஷன் இதுல பாத்தீங்க அப்படின்னா 4ல வந்து 20 இல்ல. சோ அப்ப ஆப்ஷன் 3 தான். சோ 2, 3, 16, 7 இருக்கு. ஆனா இது என்னங்க சீரியஸ்? இது என்ன, ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? ஏபிசிடில ஜியோட லெட்டர் வந்து என்னங்க, நம்பர் வந்து என்னங்க சார்? அதோட +2 கூட்டினா 9 வரும் சார். அந்த மாதிரி தான் சார் இருக்கு. சோ கொடுத்திருக்க நம்பர்ஸ் கூட எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கூட்டினா எனக்கு ஆன்சர் வந்துரும். சோ 7 + 2 9, 5 + 2 7, 18 + 2 20 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஓட நம்பர் 6ங்க. 6 + 2 வந்து 18 வரும். ஆரோட நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது 18, 18 + 2 வந்து 20 வரும். அந்த மாதிரி சீரிஸ் வந்து எனக்கு கண்டினியூ ஆகுது. இது பேர் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நௌசத் மேம் வந்து நடத்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ கோடிங் அண்ட் டீகோடிங் இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகேங்க. சரி, யாராவது ஒருத்தர் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்களேன். The interest earned on 8,000 when invested in some scheme for 2 years at 7% of simple interest per annum is half of the interest earned on another amount P invested for 5 years in the same scheme at the same rate of interest. Find the value of P. பிரஜனாப்பா? Venkatesh sir. Venkatesh, very good Venkatesh. So என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்னா the interest earned on 8,000 when invested in some scheme for 2 years at 7% simple interest is half of the interest earned on another amount P invested for 5 years in the same scheme at the same rate of interest. அதாவது நீங்க 8,000 ரூபாய் ஒரு பேங்க்ல போடுறீங்க. போடுறது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் பேங்க்ல அப்படியே விட்டுறீங்க. அவன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு % இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7% கொடுக்குறான். இப்ப இதுல உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா இன்ட்ரெஸ்ட், வட்டி. அந்த வட்டி வந்து பாதி தான் இருக்குன்னு சொல்றான். எதுக்கு பாதி தான் இருக்குன்னு சொல்றான்? நீங்க இன்னி ஒரு அமௌண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் பேங்க்ல 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்ப எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க? அதே 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல கிடைக்கிற வட்டிக்கு பாதி தான் இந்த வட்டி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இதோட வட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னங்க? PNR/100 இல்லையா? சோ நீங்க வந்து 8,000 ரூபாய் போட்டிருக்கீங்க பிரின்சிபல். அதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 7%. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு % கிடைக்குங்க? 14% மொத்தமா கிடைக்கும். சரிதானே? சோ இப்ப நம்ம சால்வ் பண்ணுவோம். 7 8 56, 56 × 2 எவ்வளவு வரும்? 1120. அப்ப உங்களுக்கு எவ்வளவுங்க வட்டி கிடைச்சிருக்கு? $1,120. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க வட்டி. ஆனா இந்த வட்டி வந்து வெறும் பாதி தான். எதுக்கு பாதி? ஒருவேளை நீங்க பி அப்படிங்கிற அமௌண்ட்டை 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க பேங்க்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 7%க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி பண்ணா
இதுல கிடைக்கிற வட்டிக்கு பாதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த அமௌண்ட்னு சொல்றாங்க, இந்த வட்டின்னு சொல்றாங்க. அப்போ இதுல உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? பாதி வந்து 1120னா முழுசு எவ்வளவு இருக்கும்? 2240 தானே இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? ஒருவேளை இதுல 50 ரூபா கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 ரூபா வந்து பாதி காசு. அப்போ முழு காசு எவ்வளவு இருக்கும்? 100 ரூபாய் தானே இருக்கும். அப்போ இந்த 1120 வந்து பாதி அமௌண்ட். அப்போ முழு அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 2240 தானே இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? ஈஸி தானே. 5th டேபிள் அடிச்சு விடுங்க. 20 டைம்ஸ் வரும். 7ஆம் வாய்ப்பால் அடிங்க. 7 × 3 21, கேரி ஓவர் 1, 2 × 7 14, 0. 320 × 20 எவ்வளவுங்க வரும்? 6400. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க? 6400. இது புரியுதான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தரேங்க, பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி போலாம். ப்ளீஸ் லுக் இன்டு இட். 6 மணி ஆச்சுங்க. டைம் போனதே தெரியல. Yes, sir. டைம் போனதே தெரியல, இல்ல ஆளுங்களே வெளியில போயிட்டாங்களான்னு தெரியல. லெட் இட் பி. புரியுதா பாருங்க. எஸ் சார், புரியுது சார். பர்ஃபெக்ட். அடுத்த கேள்வி போலாமா? எஸ் சார். ஓகேங்க, டன். Which of the following statement is or true அப்படின்னு கேட்டிருக்காங்க. Speed of x meter per second is equivalent to speed of x meter per second is equal to x into 5/18 kilometer per hour. அதாவது மீட்டர் per second கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணுமான்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, 1 kilometer per hour 1 kilometer per hour இது வந்து எவ்வளவு மீட்டர் per செகண்டுக்கு ஈக்குவலுங்க? 1 கிலோமீட்டர்னா எவ்வளவு மீட்டரு? 1000 meters. மீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை செகண்ட் இருக்குங்க? 60 minutes. 60 மினிட்ஸ் இருக்கு. ஒரு மினிட்ல 60 செகண்ட்ஸ் இருக்கு. அப்ப 3600 செகண்ட்ஸ் இருக்கா? இப்ப இதையும் நம்ம கட் பண்ண போறோம். கட் பண்ணும்போது எனக்கு என்ன வருங்க? 0 0 அவுட். 5 டைம்ஸ், சாரிங்க, 5 டைம்ஸ் 18 டைம்ஸ். அப்போ 1 கிலோமீட்டர் per hour எவ்வளவு மீட்டர் per செகண்டுங்க? 5/18 மீட்டர் per செகண்ட். அப்போ ஒரு மீட்டர் per செகண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் per hourங்க? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. இந்த சைடு வந்தா என்ன வருங்க? 18/5 கிலோமீட்டர் per hour வரும். சரிதானே? அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கான்? x மீட்டர் per செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 5/18 கிலோமீட்டர் per hour கொடுத்திருக்கான். அப்ப அது 5/18 இல்ல 18/5? 18/5. அப்ப இது தப்பா கரெக்டாங்க? ஆப்ஷன் ஏ தப்பு. அப்ப கண்டிப்பா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இருக்காது, செகண்ட் ஒன்னும் இருக்காது. இப்ப 3 and 4 ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். If a train runs 5/6 of its usual speed, it gets late by 10 minutes. The usual time of the train to cover the journey is 40 minutes. இப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நானும் நீங்களும் ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகேவா? நானும் நீங்களும் ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா, சார் யூ ஆர் வாக்கிங் வித் half of your usual speed. You are walking with half of your usual speed அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா எப்பவுமே நான் 2 கிலோமீட்டர் per hour வேகத்துல நடந்தா இப்ப என்னோட நியூ ஸ்பீட் என்னவா இருக்கும்? 1. இப்போ திரும்ப அதே மாதிரி பார்க்ல நடந்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, சார் யூ ஆர் வாக்கிங் வித் 5/6 of your usual speed அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னோட யூசுவல் ஸ்பீடு வந்து 6 5 எப்பவுமே நடக்கிற ஸ்பீடு வந்து 6 5 அப்ப என்னோட நியூ ஸ்பீடு என்னங்க? 5. அப்ப என்னோட நியூ ஸ்பீடும் யூசுவல் ஸ்பீடும் என்ன ரேஷியோல இருக்குங்க? 5:6 இந்த ரேஷியோல தானே இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? அப்போ என்னோட நியூ டைமும் யூசுவல் டைமும் என்ன ரேஷியோல இருக்குங்க?
சரி, இப்போ உங்களுக்கு டவுட்டா இருக்கா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு வேளை இது வந்து கோயம்புத்தூர், இது வந்து சென்னைன்னு வச்சுக்கலாம். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பைக்ல வந்து என்ன ஸ்பீட்ல போறேன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்துல போறேன். அதாவது 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் என்னால கவர் பண்ண முடியும். அப்போ 500 கிலோமீட்டர் கவர் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? 10. என்னோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போறேன்னா 10 மணி நேரத்துல 500 கிலோமீட்டர் போயிட முடியும். இப்போ என்னோட ஸ்பீடு வந்து பாருங்க 100 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்துல போனா 5 ஹவர்ஸ். இப்போ என்னோட ஸ்பீடு 1 ஸ்பீட் 2 என்ன ரேஷியோல இருக்குங்க? 1:2. டைம் 1 அண்ட் டைம் 2 என்ன ரேஷியோல இருக்கு பாருங்க? 2:1. அப்போ ஸ்பீட் 1 அண்ட் ஸ்பீட் 2 1:2 ரேஷியோல இருக்கும்போது டைம் 1 அண்ட் டைம் 2 வந்து 2:1 ரேஷியோல இருக்கு. ஒருவேளை ஸ்பீட் 1 அண்ட் ஸ்பீட் 2 3:5 ரேஷியோல இருந்தா டைம் 1 அண்ட் டைம் 2 என்ன ரேஷியோல இருக்கும்? 5:3 ரேஷியோல தானே இருக்கும். அப்ப ஸ்பீடு வந்து டைம்க்கு அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குது. ஆமாவா இல்லையாங்க? இப்போ அதே மாதிரி நியூ ஸ்பீடும் யூஸ்வல் ஸ்பீடும் 5:6 ரேஷியோல இருக்கு. அப்போ நியூ டைமும் யூஸ்வல் டைமும் என்ன ரேஷியோல இருக்கும்? 6:5. இதை மறக்க கூடாதுங்க. டைம் ஸ்பீடுக்கு அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கும் போது சொல்லி கொடுத்தேன். இப்ப மறந்துட்டீங்க அதுக்குள்ள இல்லையா? சரி, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். If a train runs at 5/6 of the usual speed, it gets late by 10 minutes. The usual time of the train is 40 minutes ன்னு கேக்குறான் சொல்றான். சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5/6 of the usual speedல போகும்போது நான் எவ்வளவு நிமிஷம் லேட்டா போறேன்? 10 நிமிஷம். இப்போ என்னோட நியூ டைம் யூஸ்வல் டைமை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பகுதிகள் அதிகமா இருக்குங்க? என்னோட நியூ டைம் யூஸ்வல் டைமை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பகுதி நேரம் நான் அதிகமா எடுத்துக்கிறேன்? எவ்வளவு டிஃபரன்ஸ் டைம் வந்து நான் அதிகமா எடுத்துக்கிறேன்? எவ்வளவு பார்ட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறேன்? 1 பார்ட். அந்த ஒரு பார்ட் தானங்க 10 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா. எப்பவுமே 5 பார்ட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன்னா இப்போ ஒரு பார்ட் அதிகமா நான் எடுத்துக்கிறேன். அதாவது 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போ கவனிங்க, என்னோட யூஸ்வல் டைம் வந்து எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குங்க? 5x இருக்கு. அப்ப நான் யூஸ்வலா எத்தனை நேரம் எடுத்துப்பேன்? 50 மினிட்ஸ். ஆனா அவன் என்ன கொடுத்திருக்கான்? உன்னோட யூஸ்வல் டைம் வந்து எவ்வளவு நிமிஷம் கொடுத்திருக்கான்? 40. அப்ப இது கரெக்டா தப்பாங்க? அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? சிஎன்டியா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு 3ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கு. சாரி, பி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப அது கண்டிப்பா தப்பா இருக்குன்னா சிஎன்டியா தான் இருக்கும். ஸோ அந்த சியும் டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கொடுக்குறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணணுமா இல்லை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோமாங்க? சரி, ஓகே, நானே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். A car moves at the speed of 80 km/h. அதோட ஸ்பீட் மீட்டர் பர் செகண்ட்ல எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா எதுல மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்? 5/18. அப்ப 80 × 5/18. இதை சால்வ் பண்ணும்போது என்னங்க வரும்? 2ஆம் வாய்ப்பாடுல 40 தடவையா? இது 2ஆம் வாய்ப்பால 9 தடவை. ஸோ 200/9. 200/9 எவ்வளவுங்க வரும்? இது அப்படியே 200/9 நாங்க எழுதுறேன். ஓகேவா? 2 9s are 18, ரிமைண்டர் 2. 0 இருக்கு, 0 போயிருச்சு. 2 9s are 18, ரிமைண்டர் 2. இது அப்படியே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம எழுதிருக்கான் இல்லையா? ஸோ 22 இங்க வந்துரும், 9 கீழே போயிரும், 2 மேல வந்துரும். அப்ப எப்படி எழுதுறோங்க? 22 2/9 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா புரியலையா பாருங்க? புரியுது சார். சரிங்க. நெக்ஸ்ட், a person crosses a 600 meter long street in 5 minutes. ஒருத்த வந்து 600 மீட்டர் நீளமான வீதியை 5 நிமிஷத்துல கிராஸ் பண்றான். அவனோட ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்ல 7.2ன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா தப்பான்னு கேக்குறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். ஸ்பீட் ஈக்குவல் டு வாட் பை வாட்? எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும், என்னன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா? அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு வாட் பை வாட்? Distance by time. இங்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு மீட்டருங்க? 600. டைம் வந்து எவ்வளவு மினிட்ஸ் இருக்குங்க? 5 minutes. 5 மினிட்ஸ்ல எவ்வளவு செகண்ட் இருக்குங்க? ஒரு 300 seconds. 60 செகண்ட். அப்ப 5 நிமிஷத்துல 5 × 60
300. இதை கட் பண்ணா எனக்கு 2 மீட்டர் per செகண்ட் கிடைக்குது. இது கிலோமீட்டர் per ஹவரா மாத்தணும்னா எதுல மல்டிப்ளை பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இதை சால்வ் பண்ண என்னங்க வரும்? 36/5. 36/5 என்னங்க? 7.2 கிலோமீட்டர் per hour இல்லையா? 36/5 36/5னா 7.2 கிலோமீட்டர் per hour. அப்ப அது கரெக்டா தப்பாங்க? டி. எஸ் ஆர் நோ? கரெக்ட் தான். அவ்வளவுதான். நம்மளோட ஆன்சர் வந்து சி அண்ட் டி. இந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ரொம்ப பெருசா கேட்ட மாதிரி எம்பிஏ மக்களுக்கு இதெல்லாம் அப்படியே பதறும். நெஞ்சு பார்த்தோம்னா ஐயோ ஏதோ பெருசா இருக்கு, எக்ஸலா இருக்கு, ஒய் எல்லாம் இருக்கு. எல்லாமே சிம்பிளான கான்செப்ட். நம்ம படிச்சதே தான் வந்து கேட்பாங்க. போன தடவை எம்பிஏ கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பாதி பேர் படிக்காம போய் அட்டன் பண்ண ஃபெயில் ஆயிருப்பீங்க. வேரியபிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் அதை சால்வ் பண்ணி பார்த்தா அவ்வளவு முக்கியம் இருந்துச்சுங்க. கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது என்னால அழகா ஒரு 1/2 hour உட்கார்ந்தா ஒரு 30 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி, நிமிஷத்துக்கு ஒரு மார்க்னு சொல்லி 30 நிமிஷத்துக்கு 30 மார்க் எடுக்கிற மாதிரி ஈஸியா இருந்துச்சு. பட் நமக்கு 2 மணி நேரம் டைம். ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் கொஞ்சம் வெர்பல் எபிலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அழகா 45ல இருந்து 50 மார்க் வாங்க முடியும். டாப் காலேஜே கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா பெரிய தப்பு. கடைசி நாள் உட்கார்ந்து தான் படிப்போம். லாஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஒரு 2 days உட்காருவேன், எடுத்து வச்சு படிப்பேன். எங்க ஆரம்பிக்கணும்னே தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப்ல மெசேஜ் பாஸ் பண்ணுவோம். நான் இனி படிக்கவே இல்லை, பயமா இருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து அட்வைஸ் மட்டும் யாருக்கிட்டே வாங்காதீங்க. ரைட். ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயங்க. யாருக்கிட்டே அட்வைஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் வந்துட்டு அந்த அட்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகும், நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு அட்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ரைட். ஸோ அதனால யாருக்கிட்டே அட்வைஸ் ஷேர் பண்ணாதீங்க, அட்வைஸும் வந்து வாங்காதீங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ரைட். ஸோ நம்ம செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றது ஸ்ட்ராட்டஜிக்கலா பிட் பை பிட்டா வந்து பிரிச்சு படிங்க. ஒரு கோல் வந்து செட் பண்ணி வைங்க. இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் படிக்க போறேன். கூடவே வந்து வேர்பலும் வந்து டெய்லி 1 மணி நேரம் படிக்க போறேன். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம டாபிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். ரைட். ஸோ டாபிக்ஸ் அப்படிங்கும்போது வந்துட்டு சார் நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்? எல்லா டாபிக்ஸுமே படிக்கணுங்க. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ரேஷியோஸ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பேசிக் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறது மேண்டேட்ரிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் என்னென்ன சார் படிக்கணும்? நான் சொல்றது 2 பேருக்கும் அப்ளிகபிள், எம்பிஏக்கும் அப்ளிகபிள், எம்சிஏக்கும் அப்ளிகபிள். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் என்ன சார் படிக்கணும்? கோடிங் அண்ட் டிகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், சிலாஜிசம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஒரு டாபிக் இருக்குங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுவும் வந்து நீங்க பாக்குற மாதிரியா இருக்கும். அண்ட் ஆல்பா நியூமரிக் சீரியஸ், இப்போ நான் சொல்லி கொடுத்துற நம்பர் சீரியஸ். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆல்பா நியூமரிக் சீரியஸ் பார்க்கணும். ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ஒரு டாபிக் இருக்கு, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது மேண்டேட்ரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். நெக்ஸ்ட் வெர்பல் எபிலிட்டி, இதுவும் காமன் ஃபார் எம்பிஏ அண்ட் எம்சிஏ. வெர்பல் எபிலிட்டியில வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு லுக் இன் டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரொம்ப பேசிக். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து 8 பார்ட்ஸ் இருக்கு. 8 பார்ட்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுல வந்து உங்களுக்கு நவுன்ஸ் இருக்கும், அட்வர்ப்ஸ் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வேர்ப்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ உங்களுக்கு இதுல கன்ஜங்ஷன் இன்டர்ஜங்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இருக்காது. பட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்க தரவா பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொனவுன் அக்ரிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியாதுங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை படிச்சு பார்த்து கீழே இருக்கிறத ஆன்சர் எடுத்து சொல்லுங்க, உள்ள சொல்லுங்க அப்படின்னு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளோல ரீட் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்து போட்டுடலாம். ஆனா அதுவே ஒரு வேர்டு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல கண்டுபிடின்னு சொன்னா அதுதான் கஷ்டமா இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு வெக்காபிலிட்டியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க.
ஓகே, இது நீங்க படிச்சீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ரைட். ஸோ அதுக்கு வந்து 150 காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டிகலே வரும். அது ஃபுல்லா பாருங்க, படிச்சு பாருங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? ரெகுலரா ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல எடிட்டோரியல் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குங்க. அந்த எடிட்டோரியல் பேஜை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. எடிட்டோரியல் பேஜ் ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட். ஸோ ரீட் பண்ணி ஒரு சின்னதா டிக்ஷனரி எடுத்து வச்சு அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்து ஆப்பே இருக்குல்ல, ஹிந்து ஆப் நீங்க காசு கொடுத்து கூட பேப்பர் அவங்க வேணாம். ஹிந்து ஆப்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும், எடிட்டோரியல் பக்கம் கிடைக்கும். அதை அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டேட்டா சஃபிஷியன்சி டாபிக் உள்ளே போகணும். டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு டெக்னிக். நீங்க வந்து குவான்சர் ரீசனிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது இந்த கொஸ்டினை படிச்சு பார்த்தா ஆன்சர் வருமா வராதான்னு கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா சஃபிஷியன்சி. அதுவே 20 மார்க். யாருக்கு? எம்பிஏக்கு. ரைட். ஸோ எம்சிஏக்கும் வந்து 1-2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸும் வந்து ரீடிங் ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஈஸி தான். அது நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே, வீடியோ மாதிரி எடுத்து கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். லைக் தட் வில் ஹெல்ப் யூ அவுட். ரைட். ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இது படிக்கிறது ஒரு பெரிய வித்தெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 hours or 4 hours அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் டவுட்ஸ் வந்து கொஞ்சம் கேட்டிருக்கீங்க. ஸோ பிரசன்ட் சார் கவர்மெண்ட் காலேஜ் டீடைல்ஸ் வித் ஃபீ டீடைல்ஸ் கிடைக்குமா குரூப்ல? சரி, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட tnmbmca.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க, நான் அதை கூட வந்து எடுத்து போடுறேன். ரைட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நான் வந்துட்டு எதுல போடுறேன்? நம்மளோட சாட்ல போடுறேன். பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து அதில் போட்டிருப்பாங்க. ரைட். ஸோ டான்செட் புக் பிடிஎஃப் எம்பிஏக்கு கிடைக்குமா குரூப்ல? நிவேதிதா ஆல்ரெடி வந்து குரூப்ல டான்செட் எம்பிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி கைடு ஏதோ போஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சக்தி கைடு, சுரா கைடு இதெல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. பட் நான் புக் பிடிஎஃப் எல்லாம் வந்துட்டு வாட் இஸ் தட் கைட் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றது கிடையாதுங்க. ரைட். ஸோ நம்ம ஃபுல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து வாட் RS அகர்வால் புக்கு, indiabikes.com இதில் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் வைண்ட் அப் பண்ண உடனே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு பாஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ்ல என்ரோல் ஆகி ரெகுலரா நீங்க படிக்கணும் அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா என்ரோல் ஆகிக்கலாம். January 5க்கு மேல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் January 5க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் த பேட்ச். திரும்ப வந்து அது ரிவிஷன் மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து January 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீடைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதே பிபிடில வந்து லாஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அட்டாச் பண்ணி அனுப்புறேன். நீங்க அதுல பிங் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் தி டீடைல்ஸ். ஸோ அட்லீஸ்ட் 2 இயர்ஸோட கிவ் மீ a second. சார் 150 ஒரு நிமிஷம் இருங்க சார். இங்கிலீஷ் சைட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மார்க் எடுக்க முடியுமா? அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். சார் எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். ஓகே, 100க்கு 50 மார்க் எம்பிஏல வாங்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. எம்பிஏல 100க்கு 50 மார்க் வாங்கணுங்க. 50 மார்க் நீங்க வாங்கணும்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. குவான்ஸ் வந்து 20 கொஸ்டின், குவான்டும் லாஜிக்கலும் சேர்ந்து 20 கொஸ்டின், டேட்டா சஃபிஷியன்சி 20 கொஸ்டின், இதுலயும் குவான்ஸ் லாஜிக்கல் வரும். வெர்பல் எபிலிட்டி 20 கொஸ்டின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின், பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் 20 கொஸ்டின். இதுல ரீடிங்கும் பிசினஸும் ரீடிங் பார்ட், வேர்பல் வந்து 20 கொஸ்டின். ஒருவேளை நீங்க வந்துட்டு அந்த குவான்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 60 மார்க்ல இருந்து உங்களால வந்துட்டு அந்த 50 மார்க் வாங்க முடியுமான்னு பாருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிராமர்ல வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த 2 ஸ்கிப் பண்ணலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு 2 பக்கத்துக்கு இருக்கும். லாஸ்ட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லைன்ல முடிச்சுட்டாங்க. பட் எல்லா வருஷமும் அப்படி இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சொதப்பிடும், பாத்துக்கோங்க. ஓகேவா? நிலோபர் சார் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்கல, பட் எம்பிஏக்கு ஸோ பர் இயருக்கு கொஸ்டின் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா வந்து ஆகுங்க. நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் நான் சொன்னல, ஸ்டாண்டர்டான ஒரு இது கிடையாது, பேட்டர்ன் கிடையாது. இதுதான் சாரி சிலபஸ் கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். குவான்ஸும் கேட்கலாம், ரீசனிங்கும் கேட்கலாம், இல்ல கம்பைன் பண்ணியும் கேட்கலாம். அதனால நீங்க எல்லாமே தரவா இருக்கிறதுங்கிறது மேண்டேட்டரிங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க, டன். சார் இந்த 150 காமன் மிஸ்டேக்னா அது என்ன இன்னொரு சொல்ல முடியுமா?
யூடியூப்ல 150 காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு அடிங்க, இல்ல காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் அடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல வந்து நம்ம என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்களோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நீங்க பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணா போதுமா? ஆமாங்க, கிராமர் வந்து கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அது கூட வெக்காபுலரியும் பார்த்து வச்சுக்கோங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து அதை நம்ம சொல்ல முடியாதுங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு வந்து நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த ரூட் வேர்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம ஃபுல்லா படிக்க முடியுமான்னு அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ப்ராக்டிஸ் இட். ஓகே, நீங்க என்ன கேட்டா நீங்க குவான்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணுங்க. வெர்பல் மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ரைட்? ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ். சரிங்க, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பை போஸ்ட் பண்ணுங்க. பை பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.